தமிழகத்தில் 9 IAS அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் நலத்துறை ஆணையராக கலையரசியும், தமிழக கதர் கிராம தொழில் வாரிய தலைமைச் செயல் அலுவலராக சம்பத்தும் நியமிக்கப்பட்டுள்ளார். நில நிர்வாகம், நகர்ப்புற நில உச்சவரம்பு மற்றும் நகர்ப்புற நிலவரி இயக்குநராக மகேஸ்வரியும், தமிழக நுகர்பொருள் வாணிப கழக மேலாண்மை இயக்குநராக ஜான் லூயிஸ் IASம் நியமிக்கப்பட்டுள்ளார். புவியியல் மற்றும் சுரங்கத்துறை இயக்குநராக மோகனும், உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்குநராக சிவராசும் நியமிக்கப்பட்டுள்ளனர். திமுக இளைஞர் அணி செயலாளராக 7ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைப்பதில் மகிழ்ச்சி அளிப்பதாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், கடந்த 6 ஆண்டுகளில் நீர்நிலைகளை தூர்வாரியது முதல் கொரோனா காலத்தில் ஆற்றிய சேவை என தொடரும் மக்கள் பணிகளுடன் தேர்தல் பிரச்சாரம், போராட்டங்களை இளைஞர் அணி நேர்த்தியாக மேற்கொண்டதாக குறிப்பிட்டுள்ளார். தனக்கு தோளோடு தோள் நிற்கும் இளைஞர் அணி நிர்வாகிகளுக்கு நன்றி தெரிவித்துள்ள உதயநிதி ஸ்டாலின், திமுகவை 7வது முறை அரியணை ஏற்ற உறுதியேற்போம் என கூறியுள்ளார். காவல்துறையைச் சேர்ந்தவர்களை நீண்ட நாளாக சொந்த ஊரில் பணியாற்ற அனுமதிப்பது ஏன் என தமிழக அரசிற்கு மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கேள்வி எழுப்பியுள்ளது. குமரி மாவட்ட காவல்துறையில் பணியாற்றும் பலர் சொந்த ஊரைச் சேர்ந்தவர்கள். எனவே அரசாணையை முறையாக அமல்படுத்தி போலீசாரை இடமாற்றம் செய்ய உத்தரவிட வேண்டும் என கல்குளம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் தாக்கல் செய்த மனு விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள், காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் நீண்ட நாளாக சொந்த ஊரில் எதன் அடிப்படையில் பணியாற்ற அனுமதிக்கப்படுகிறார்கள் என கேள்வி எழுப்பினர். மேலும் இது தொடர்பான அரசாணை முழுமையாக அமல்படுத்தப்பட்டுள்ளதா என்பது குறித்து தலைமைச் செயலாளர், உள்துறை செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் பதிலளிக்கவும் உத்தரவிட்டுள்ளனர். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.